உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், இவங்க தான் மீனாட்சி. வாவ், என்னங்க இவ்ளோ அழகா இருக்கீங்க? அழகைகளே பொறாமப்படுற அளவுக்கு அழகா இருக்கீங்க. இப்படி ஒரு தேவதையை கல்யாணம் பண்றதுக்கு தான் எனக்கு இவ்வளவு நாளா கல்யாணமே நடக்காம இருந்திருக்கு போல. டேய், வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாதடா. அவளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா? என்னால நம்பவே முடியல சார். 18 வயசுக்கு மேல ஒரு நாள் ஜாஸ்தியா சொன்னா கூட அவங்க அழகா அவமானப்படுத்துறதா அர்த்தம். இவன குருடனா? இவள போய் 18 வயசு அது இதுன்னு புகழ்ந்துட்டு இருக்கா. உங்க அழகு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால கல்யாணத்தை தள்ளி போடாம நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல மேரேஜ் பண்ணிக்கலாமா? டேய், அவ புருஷனா? ஏன் முன்னாடி அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. சார், நீங்க தான் டிவோர்ஸ் கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு வகையில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். எதுக்கு? நீங்க இவங்களை டிவோர்ஸ் பண்ணலனா எனக்கு இப்படி ஒரு தேவதை மனைவியா கிடைச்சிருப்பாங்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பேசுங்க. உங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் பேசுங்க. டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. முதல்ல வெளியே போடா. போக தான் போறேன், பின்ன இங்கேயே இருக்க போறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கே நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கே போய் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். சரிங்க. அப்ப நான் வரட்டுங்களா? மேரேஜுக்கு ரெடியா இருங்க. சரி. ஏய், என்னடி நடக்குதுங்க? எவனோ ஒருத்தன் வரான், உன்னை பாக்குறான், பிடிச்சிருக்குன்னு வேற சொல்றான், நாளைக்கே கல்யாணம்னு சொல்றான். கட்டின புருஷனுக்கு முன்னாடியே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ற? அசிங்கமா இல்ல உனக்கு? நீங்க என்ன யோக்கியமா? கட்டின பொண்டாட்டி நான் இருக்கிறப்பவே இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து ஏன் முன்னாடியே குடும்பம் நடத்துவீங்க? நீங்க என்ன கழட்டி விட்டுட்டீங்க. என் வாழ்க்கைக்கு ஒரு ஆண் துணை வேண்டாம். அதான் நானும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். நீங்க செய்யறது சரினா நான் செஞ்சது சரிதான். சரியா சொன்னீங்க மீனாட்சி. நம்ம பயந்துட்டே இருக்கிறதுனால ஆம்பளைங்க நம்மள அடிமையை நடத்த பாக்குறாங்க. உங்களை மாதிரி திருப்பி பதிலடி கொடுத்தாதான் அவங்கெல்லாம் அடங்குவாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.